பைபிள் ஸ்டடி இருக்குது வியாழக்கிழமை. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, வந்து கலந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறதோ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும், ஆமாம், மேய்ந்து கொள்ள வேண்டும், சாப்பிட்டுக்கணும் பாருங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு பலன். அல்லேலூயா. மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வார்த்தை எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா அதனாலே நமக்கு பிழைப்பு உண்டு. ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ பேசுவார்னு தெரியாது பாருங்க. இந்த நேரம் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 lakh நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். லீவ் போட்டு வந்துடுவீங்க. இன்னொன்று, யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம். 10 மணிக்கு நான் ஒரு டைம் சொல்கிறேன், 10 மணிக்கு என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்க. யாரெல்லாம் வரீங்களோ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன், 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நேரங்காலெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க பாருங்கள். டைமுக்கு கரெக்டாக என்ன பண்ணிடுவீங்க, வந்துடுவீங்க, அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. சமாதானம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இங்கே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர். பொன் வெள்ளியை காட்டிலும் இதனுடைய விலை உயர்ந்ததாக இருக்கிறது பாருங்க. நீங்கள் கடலின் ஆழத்தில் போய் நீங்கள் நான் ஞானம் எங்கே அப்படின்னு கேட்டாலும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. பூமியின் கடையாந்திரங்கள் போய் சென்று நீங்கள் போய் ஞானத்தை பார்த்தாலும், ஞானத்தை தேடி பார்த்தாலும் அதுவும் என்ன சொல்லுது, என்கிட்ட இல்லை. நீ கேட்குறது என்கிட்ட இல்லை. என்னென்ன மீன், வஜ்ர மீன் இருக்குங்கிறாங்க, வாழை மீன் இருக்கிறாங்க, நெத்திலி மீன் இருக்கிறாங்கிறாங்க, எல்லா மீனும் இருக்குன்றாங்க. ஆனால் நீ கேட்ட ஜாமீன் மட்டும் என்ன பண்ணல, இல்லைங்கிற மாதிரி இந்த மனிதன் இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் போய் தேடி பார்த்து எல்லாமே அவன் பெற்றுக்கொண்டாலும் ஞானம் அது எங்கே போய் கேட்டாலும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடலில் ஆள போய் பாருங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், முத்து கிடைச்சிரும். கடலின் ஆழத்தில் போய் நீங்கள் தேடினா கிடைக்கும், ஆனால் ஞானம் அது இல்லைங்குது. பூமியின் கடையாந்திரங்களுக்கு குடஞ்சி 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 போனாலும் பெட்ரோல் கிடைக்கும், எண்ணெய் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு தங்கம் கிடைக்கும், வைரம் கிடைக்கும், பொக்கிஷமான நிறைய காரியங்கள் பூமியில் தோண்டிட்டு போனாலும் எல்லாமே என்ன பண்ணோம், கிடைக்கும். அங்கே போயிட்டு ஞானம் இருக்கா, ஞானம் இருந்தால் ஒரு 100 கிராம் என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னா அது என்னிடத்தில் இல்லைங்கிறது. நேற்று பார்த்தேன் பாருங்க, ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது நம்ம பூமியை விட்டு நம்ம போனோன்னா எங்கெங்கெல்லாம் போவோம், பூமியை விட்டுட்டு ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி பூமியை விட்டு மேலே போகலாம் அப்படின்னா அது நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். அப்போ பூமியை விட்டு கிளம்பும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளானெட் என்ன பண்ணுவோம், போவோம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாருக்கு போவோம், அந்த ஸ்டாருக்கு போவோம், அந்த ஸ்டாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாரை காமிக்கிறாங்க. என்ன ஸ்டார் அப்படின்னா அது டைமண்ட் பிளானட்டா. என்ன பிளானட்டு, டைமண்ட் பிளானட்டா. அங்கே இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே பணக்காரர்கள் அந்த டைமண்ட் பிளானட்ல. ஏன்னா வேணுங்கிற அவங்க நிலத்தில் என்ன பண்ணுது, இருக்குது, விளையுது. அப்போ டைமண்ட் கொடுத்து டைமண்ட் அப்படி தான் என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும் பாருங்க. அப்படி அந்த மாதிரி அந்த 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 கோள் முழுவதுமே, அந்த பிளானட் முழுவதுமே டைமண்டாக தான் இருக்குது பாருங்க. அப்போ டைமண்டு கூட ஈஸியாக நீங்கள் வானத்தை விட்டு என்னது வேறு கோள்கள் விட்டு கோள்கள், கிரகத்தை விட்டு கிரகம், நீங்கள் எந்த மூலையில் போனாலும் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஞானம் அவர் சொல்லுது எங்களிடத்தில் ஞானம் இல்லை. எங்கடா கிடைக்கும் இந்த ஞானம் அப்படின்னு பார்த்தா இங்கே கிடைக்குது. அவருடைய சபையில் அவர் ஞானம் விளங்க திறக்கிறாராம். இதோ ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, இது ஞானம் சத்தமிடுகிறது இல்லையோ, அது தெருக்களிலும் நாற்சந்துகளிலும் வீதிகளிலும் நின்று கூப்பிடுகிறது. மேடைகளில் நின்று என்ன பண்ணுது, கூப்பிடுது. ஓ
தாகமாக இருக்கிறவங்களை என் இடத்துல வாருங்க, நான் ஞானத்தை பேசுகிறேன், ஞானம் விளங்க நான் என்ன பண்ணுறேன் பேசுகிறேன், ஞானத்தை வந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா அங்கே கூவி கூவி விற்கிறோம். ஆனால் யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கெங்கேயோ தேடி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எதை தேடி? இந்த அமைதியை தேடி, நிம்மதியை தேடி. ஏதோ ஒன்று ப்ராப்ளம்னா எங்கே போய் உட்காந்துக்கிறாங்க, மலையில் போய் உட்காந்துக்கிறாங்க. இல்லை வேற எங்கன்னா மடத்தில் போய் என்ன பண்ணிடுறாங்க, உட்காந்துறாங்க அமைதியை தேடின்னு. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய சபைகளில் சமாதானம் கூடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய சபைகளில் சந்தோஷம் கூடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய சபைகளில் ஞானம் விளங்க நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த ஞானமானது பைத்தியக்காரனையும் பேதையையும் ஞானவானாக்கும். அல்லேலூயா. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். கர்த்தர் ஞானத்தினால நிரப்புவார். பாருங்க, இந்த உலக ஜனங்க நீங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கீங்கன்னா, இந்த உலக ஜனத்தை காட்டிலும் நீங்கள் ஞானத்தில் வல்லமையாக விளங்குவீர்கள். அல்லேலூயா. அவங்களே ஞானமாக நடக்கும்போது அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ ஞானமாய் நாம் நடக்கணும் பாருங்க. அப்போ எப்பெல்லாம் சபை கூடி வருதோ அப்பெல்லாம் வந்து மேய்ந்து கொண்டால் உங்களுடைய காரியம் ஈஸியாக சுலபமாக முடியும். அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை வேணும். நானும் போனேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைன்னா நான் போனேன், நான் கேட்பேன், கர்த்தர் என் கூட பேசுகிறாரு, நான் அதன்படி நடப்பேன். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் அவரை நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. அப்போது எப்போல்லாம் சபையில் இங்கே வசனங்கள் வார்த்தைகள் பேசப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, டைம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த டைமில் கிடைக்கிற அந்த ஒரு பிரசன்னம் வேறு நீங்கள் திரும்ப எப்போ கேட்டாலும் அது என்ன பண்ணாது, அது கிடைக்காது. அந்த ஒன் டைம் இப்போ நான் இங்கே நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒன் டைமில் கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுகிறவராய் இருக்கிறாரு. இதே டாபிக் நான் வேற எப்பயாச்சும் பேசினாலும் அப்போ வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது பாருங்க. அதனால அந்த சந்தோஷத்தை விட்டு விடாதபடிக்கு அப்படி ஆவலா ஓடி வரணுமா நம்ம சபைக்கு. எப்படி 1 லட்சம் 10 மணிக்குள்ள என்ன பண்ணிடணும், போயிடணும். வீட்டிலேருந்து கிளம்பும்போது 9:55 என்ன நினைப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? 10 மணிக்குள்ளே வந்தாதான். ஆமாம், 10 மணி டங்குன்னு பெல் அடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், கேட்டுன்னு ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். வீட்டிலேருந்து அப்போ கிளம்புறீங்க, எப்படி கிளம்புவீங்க? ஒம்பதரை மணிக்கெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு முந்தி அடிச்சு நின்றுட்டு இருப்பீங்க பாருங்க. 9 மணிக்கு. ஆனால் கொடுக்குறவங்க 10 மணிக்கு என்ன பண்ணலாம், வரலாம் பாருங்க. கொடுக்குறவங்க 10 மணிக்கு வரலாம், ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறவர், கொடுக்குறவர் 10 மணிக்கு வரலாம். 10:30 மணிக்கு கூட என்ன பண்ணலாம், வரலாம். ஏன் 11 மணிக்கு கூட என்ன பண்ணலாம், வரலாம். ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு ஒரு அந்த பணம் எடுக்கிறதுல, பேங்க்லேருந்து எடுக்கிறதுல, இல்லை கலெக்ட் பண்ணி வைக்கிறதுல அது கொஞ்சம் இன்னும் ஆகலாம், டிலே ஆகலாம் பாருங்க. ஆனால் வாங்குறவங்க எப்படி வந்துடணும், அந்த 9:30க்குள்ளே என்ன பண்ணிடணும், வந்துடணும் பாருங்க. வந்துடுவீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. நைட்டில் தூக்கமே என்ன பண்ணாது. ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டும் அப்படி தான் இருக்கணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நைட்டும் எப்படி தான் இருக்கணும். என்ன அது, கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. வந்தால் 1 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 1 லட்சம் தான் உங்களுக்கு போதுமானதா, அதுதான் உங்களுக்கு இருக்கும். அது செலவு பண்ணிட்டு பிறகு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, திரும்பி மறுபடியும் உங்களுக்கு வேணும் பாருங்க. ஆனால் இது வாழ்நாள் முழுவதும் உங்களை திருப்தி அளிக்கக்கூடிய காரியம், உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தையும் தரக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனங்கள் இங்கே போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் அந்த தாகம் உங்களுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். பக்கத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற யார் மேலேயும் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக, விசுவாசத்தின் மனதை திறந்தருளுவீராக. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க, எத்தனை பேர் எடுத்துக்கொள்ள போறீங்க, எதை
1,00,000 காட்டிலும் விலையேற பெற்ற வார்த்தைகள். அல்லேலூயா. உங்களுக்கு கோடி மடங்கு பெருக செய்கிற நன்மையான காரியங்கள் இங்கே போதிக்கப்படுகிறது. அதை நாம் என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டேங்கிறார். எங்க சொன்னாரு? சிலுவையில் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாரு சிலுவையில் கடைசி வார்த்தை? எல்லாம் எல்லாம் முடிஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே எல்லாம் ரீவனாய் அந்த ஒரு மூவிஸ்லாம் பார்ப்பீங்க பாருங்க. திடீர்னு எல்லாமே பண்ண டக்குன்னு ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணோம் வரும். ரிவைன் ஆகி நீங்கள் ரிவைன் பண்ணுங்க, அப்படியே ரிவைன் ஆகும். முன்னாடி ஓடும், முன்னாடி ஓடி 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 கரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணிடும்? ரீசெட் ஆகிடும். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே இந்த உலகம் முழுவதுமாய் பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு. என் கூடவே என்ன பண்ணுங்க, வாங்க, என்கிட்டவே வந்தீங்கன்னா அப்படியே உங்களை ஆவிக்குள்ளாக தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் மறக்க செய்வாராக. அவருடைய ஆவிக்குள்ளாக உங்களை நடத்துவாராக. அவருடைய பொக்கிஷங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியவதாக. அவருடைய வார்த்தைகள் உங்கள் காதுகள் கேட்கப்படுவதாக. அவருடைய காரியங்கள் உங்களுடைய இருதயத்தில் உணரப்படுவதாக. எல்லாம் முடிந்தது என்ன பண்றாரு? சொல்றாரு, இந்த உலகமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன ஆகுது? ரீவன் ஆகி ரீசெட் பட்டன் அமுத்தினோடனே எப்படி எல்லாம் ரீவன் ஆகி முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து நடக்குதோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார் உலகத்தை இயேசு கிறிஸ்துவானவர். இப்ப புதுசா ஒரு லைஃப் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறானா திரும்ப லைஃப் உங்களுக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ போயிருச்சே, ஐயோ போயிருச்சே, ஐயோ மிஸ் ஆயிட்டுமே, ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாக்கா எதுவும் மிஸ் ஆகல. நீங்க ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த வெளிப்பாடு வருதோ, ஏன் பாடு சொல்லுங்க, கேளுங்க, ஏன் பாடு? வெளிப்பாடு இல்லாதனால தான் பாடு. வெளிப்பாடு இருந்துச்சுன்னா அங்கே பாடே இல்லை. பாருங்களேன், உங்கள் வீட்டில் பக்கத்தில் நீங்கள் தோணுனீங்கன்னா ஒரு இரும்பெட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டிலே உங்கள் காம்பவுண்டுக்குள்ளவே என்னடா இருந்துச்சாடா? உங்கள் வீட்டிலே இருந்தாலுமே பொறு நைட்டு 12 மணி, ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறது எடுக்கிறதுக்கே எந்த நேரம் பார்க்குறீங்க? நைட்டு. ஏன் ஏன் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மறைமுகமாக அந்த நைட் டைமில் என்ன பண்ணுறீங்க? தூக்கம் வருவதில்லை, எதுவும் பண்ணுவதில்லை. அது தோண்டி எடுத்து அது என்ன பண்ணணும்? ஏன்னா வெளிப்பாடுன்னு ஆயிடுச்சு, வந்துருச்சு, இருக்குதுன்னு. அதனால இப்போ என்ன பண்ணுறோம்? அது வெளிப்பாடு இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தோண்டினீங்கன்னா ஒரு இரும்பு பெட்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்களா? அது இருக்குன்னே தெரியாதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியார். சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான். எப்பெல்லாம் இந்த வார்த்தைகள் உங்களிடத்தில் வருதோ அப்பெல்லாம் உங்களுடைய மனது புதிதாகும் போது நீங்க புது சிருஷ்டி ஆயிடுறீங்க. மறுபடியும் முதல்ல இருந்து என்ன பண்ணுது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மனம் புதிதாகிறதுனால எப்பெல்லாம் உங்க மனசு புதுசாயிட்டே இருக்கோ அப்பெல்லாம் நீங்க மறுரூபம் ஆயிட்டே இருக்கிறீங்க. கிட்னி ரிப்பேரா இருக்கலாம், கிட்னி ரிப்பேரா இருக்கலாம். வார்த்தையை கேட்கும் பொழுது வெளிப்பாடு உங்களுக்கு வந்துச்சு உடனே நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு கேட்கும்போது திரும்ப அது பழைய நிலைமைக்கு திரும்புது. மாறுமாங்க? விசுவாசிக்கிறவங்களே பாக்கியவதி, விசுவாசிக்கிறவங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவர் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட சுகமாக்குற வல்லம் இருந்துச்சா? இருந்துச்சு. எல்லா நாட்டுக்கும் போய் சுகமாக்குனாரா? சுகமாக்குனாரு. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களா? சொஸ்தமானார்கள். இவர் போய் யாரெல்லாம் தொடுறாரோ அவங்களாம் சொஸ்தமானாங்களா? சொஸ்தமாகறாங்க. ஆனால் ஒரு சில கூட்டம்
சுகமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அடைய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே வந்து இயேசு கிறிஸ்து அவரால் அற்புதமே என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்? அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணல, விசுவாசிக்கல. அவருக்கு என்னமோ முழு மனசு அவர்களை சுகமாக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு. ஆனால் ஒரு இடத்துல என்னதான் அற்புதம் செஞ்சாலும் அங்கே என்ன நடக்க மாட்டேங்குது. தண்ணியை திராட்சரசமாக மாக்கலான்னு பார்த்தா அங்கே ஆகவே இல்லை. ஏன்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே, அவர்களுடைய அவிசுவாசத்தினால அங்கே அவரால் அநேக அற்புதங்கள் என்ன பண்ண முடியல, செய்ய முடியலையா. இயேசு கிறிஸ்துக்கே அங்கே அற்புதம் செய்ய முடியலையா, விசுவாசம் இல்லை. இங்க கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறார்கள். அவருடைய சரீரங்கள், அவருடைய உடம்பு, அவர்களுடைய பாடி, அவருடைய ஆத்மா எல்லாம் மறுரூபமாகுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன், புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் மறுரூபமாகிறது. இல்லைங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ அங்கே கை வைங்க. கை வச்சு நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ, எங்கே உங்களுக்கு வலி இருக்கோ சொல்லுங்க. இதுதான் விசுவாசத்தின் செயல். உங்களில் நற்கிரியைகளை செய்கிறவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா இல்லை விசுவாசத்தின் கேள்வியினாலேயா? எதனாலே உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார்? விசுவாசத்தினாலே தான் உங்களுக்கு என்ன செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு. தவிர உங்களுடைய கிரியையினால அவர் என்ன பண்றது இல்லை, அற்புதம் என்ன பண்ணல, செய்யறது இல்லை. பாருங்க, இது சுகமாகணும் அப்படிங்கிறதுனால நான் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பாஸ்டர், அதனால கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு, சுகத்தை கொடுப்பாரு. இல்லை, அப்படி கொடுத்துருந்து நீங்க பெற்றிருந்தீங்கன்னா நீங்க செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாரு. பாவம் என்ன பண்றது, இன்னும் விட்டா அப்படியே சாப்பிடாம என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிறது இறக்கப்பட்டு தான் என்ன பண்றாரு, இறக்கப்பட்டு கிருபையினால தான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாரே தவிர உங்களுடைய உபவாசத்தினால அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. அவர் எதை பார்க்கிறார், விசுவாசத்தை என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. அப்போ விசுவாசத்தினால நீங்க செய்யற செயல், எங்கெல்லாம் வலி இருக்கோ, எந்தெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ, எந்த காரியங்களும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குதோ அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு, அந்த இடத்த நீங்க வச்சுக்கிட்டு, அந்த இடத்துல உங்க கையை வச்சுட்டு நான் கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க. எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லுங்க, ஆக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் நீங்க என்ன ஆயிடுவீங்க, அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்களை பார்க்கும், நீங்களே உணர்வீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். இப்ப இருக்கிற இந்த வலி இனி நான் காண்பதில்லை. இந்த இடம் சுகமாகிறது, இந்த இடம் மறுரூபமாகிறது. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஆமென். நரம்புகள் புதுசாகுது, எலும்புகள் புதிதாகிறது, உறுப்புகள் புதிதாகிறது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது ஆவிக்காக மாத்திரம் இல்லை, அது சரீரத்திற்கும் என்ன பண்ணுது, வேலை செய்கிறது. அந்த மரித்தவருடைய ஆவி உங்களுக்குள்ள பரிபூர்ண வாசமா இருக்கிறதுனால சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? கிட்னி ஃபெயிலரா இருக்கா, புது கிட்னியா மாறும். இறப்பை ஃபெயிலியரா இருக்கா, புது இறப்பையா மாறும். எதெல்லாம் உங்க பார்ட்ஸ்ல வந்து பலவீனமா இருக்கா, ஒன்றும் சரியில்லையா, அதெல்லாம் புதுசா மாறுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்னா என்ன பலனு? ஐயோ வயிறு வலிக்குதான், நான் போய் எப்படி சுகத்தை எப்படி போய் வேலை, அப்ப என்ன பலனை கொடுக்கிறாரு? உன் வயிறை சுகமாக்குறாரு, உன் காலை சுகமாக்குறாரு, உன் கையை சுகமாக்குறாரு, உங்களுடைய மைண்டை சுகமாக்குறாரு. சுகமாக்குறாரா இல்லையா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? உன் கைகளை பலப்படுத்துகிறாரு. உன் தள்ளாடும் கால்கள் என்ன பண்றாரு, பலப்படுத்துகிறாரு. முட்டில கை வச்சு சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை என் கால்களில் உண்டு பண்ணுகிறார். கால் நல்லா இருந்தா தானே ஓடி போய் வேலை செய்ய முடியும். மறுபடியும் சொல்றேன், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எப்படி விசுவாசிக்கணுமா? 1 லட்சம் கிடைக்காதா, லேட்டா போயிருமா அப்படின்னு போய் அந்த ஏக்கத்தோட, அந்த ஏக்கத்தை இங்க இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கிறாருங்க.
நிச்சயமாகவே உங்களால் முடியலன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிக்கவே முடியல. உங்கள் பாயிண்ட்டுக்கு வரேன். அப்படியே கண்ணெல்லாம் அப்படி இருண்டு போய் அப்படியே ஃபீவரிஷாக என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. ஆனால் சொல்லியாச்சு 10 மணிக்குள்ளே வந்தால் 1 லட்சம் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? டயர்டாக இருக்குது பாஸ்டர், நைட்டெல்லாம் ஒரே வேலை, அதனால் தூங்கிட்டேன் சொல்லுவீங்களா? ஏன் 1 கோடி எப்போ 1 கோடி எப்போ விடுவோமா? என்னதான் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சாலும் நைட்டெல்லாம் என்ன இருக்குன்னா காலையில் ஆளாக போய் என்ன பண்ணிடணும். டயர்டு பார்ப்பீங்களா? உடம்பு வலியை பார்ப்பீங்களா? இங்கே மட்டும் உட்காரும்போது ஏன் பார்க்குறீங்க? அதான் சொன்னேனே, அவருடைய அந்த 1 கோடியை காட்டிலும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எல்லாம் முடிஞ்சு சொல்லுங்க. மறுபடியும் கூட்டுன்னு கூடாது. ஆண்டவரே மறுபடியும் வாங்கும் ஐயா, மறுபடியும் வாரும் ஐயா, இறங்கும் ஐயா அப்படின்னு என்ன பண்ணிடணும் கூடாது. ஜபத்தை மாத்து சொல்லுங்க. இன்னும் வாரும் ஐயா என்ன பண்ணிட்டு கூடாது. ஏன் மறுபடியும் உங்களுக்காக வந்து மறுபடியும் மறிக்கணுமா? மறுபடியும் சாகணுமா? என்ன இல்லை இல்லையா? அப்போ நம்ம ஜபத்தை என்ன பண்ணணும், மாற்றணும். என்ன மாற்றணும்? முடிஞ்சிட்டு எல்லார்ட்டையும் என்ன பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டீங்க, செஞ்சு முடிச்சிட்டீங்க. அவரே சொல்றாரு எல்லாம் முடிஞ்சு, இனி ஒன்றும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை அத்தனையும் செஞ்சு முடிச்சாச்சு. உன் ஜீவனத்துக்கு தேவையான அனைத்தும் செய்து முடிஞ்சாச்சு. உனக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சொல்றாரு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா, நீங்க வந்தா மட்டும் போதும். எல்லாம் முடிச்சுன்னு என்ன அர்த்தம்? எல்லாமே செஞ்சு முடிச்சார். சொல்லுங்க, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரியங்களும் செஞ்சு முடிச்சிட்டார். ஏற்ற வேலையில் ஏற்ற படிப்பை உங்களுக்கு முடிச்சிட்டாரு, அதுக்கான ஃபீஸையும் கட்டிட்டாரு, முடித்த உடனே உங்களுக்கான ஒரு வேலையும் ரெடி பண்ணிட்டாரு. எல்லாம் முடிஞ்சுங்கிறதுல இதிலும் இருக்குங்க, எல்லாம் முடிஞ்சுதான். ஆனால் ஒரு வேலை மட்டும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை நமக்கு என்ன பண்ண மாட்டேங்க. இல்லை, வேலையை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாம் முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் என்ன பண்ணியாச்சு, ரெடி பண்ணி வச்சுட்டாரு, ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ரெண்டாவது, முடிச்ச உடனே வேலையை என்ன பண்ணிட்டாரு, ரெடி பண்ணி வச்சுட்டாரு. மூணாவது, மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சுட்டாரு, பொண்ணை ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. நாலாவது, உங்களுக்கு என்ன குழந்தை வேணுங்கிறத ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மையான காரியங்களையும் பரிபூர்ணமா வச்சிருக்கிறார். அதான் எல்லாம் முடிஞ்சுங்கிறதுக்கு அர்த்தம். எல்லாம் முடிஞ்சுன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், அனைத்து நன்மைகளையும் சம்பூர்ணமாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அதுதான் முடிஞ்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அவர் தந்துட்டாரு. சொல்லுங்க, ஒண்ணுன்னா சொல்றீங்களா? என்னென்ன தந்தார் சொல்லுங்க. என்னென்ன உங்களுக்காக தந்துட்டாரு? வேலை தந்துட்ட சொல்லுங்க, தந்துட்டாருன்னு சொல்லுங்க. சரியா? என்ன இல்லையே அப்படின்னு பண்ணி பார்க்கக்கூடாது. எல்லாம் நம்ம விசுவாசத்தின் செயலால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை ஆனால் இங்கே தேவன் அவர்களுக்கோ நமக்கோ அதை தேவ ஆவியினாலே உங்கள் கண்கள் திறக்கும்படியாகவும், உங்கள் செவிகள் திறக்கும்படியாகவும், உங்கள் இருதயத்தை உணரப்படும்படியாகவும் உங்களை குணமாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, என் கண்கள் பார்க்கிறது, என் செவிகள் கேட்கிறது, என் இருதயம் உணர்கிறது. என்னத்த எனக்காக எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிட்டாரு, எல்லாம் முடிச்சு வச்சிட்டாரு. படிப்பை செஞ்சு முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாரு.
வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரா? வேலையை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இப்போ என்ன எனக்கு படிப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு ஐயா, இப்போ படிப்பில்லை. சரி, உங்களுக்கு என்ன இப்போ ரெஸ்ட் வேணுமோ அதை சொல்லுங்க. எனக்காக 1 லட்சத்தை ஆல்ரெடி செஞ்சு முடிச்சுட்டு ஆயத்தம் பண்ணிட்டாரு. எனக்காக 1 கோடி ரூபாய் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எனக்கான மாப்பிள்ளையை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எனக்காக பொண்ணை ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு? எனக்கு இல்லை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எனக்கான மாப்பிள்ளை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. எனக்கான பொண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. குழந்தையை வெயிட் பண்ணுறவங்க எனக்காக ஒரு குழந்தையை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கான ஒரு நல்ல தொழிலை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனுடைய லாபத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. எகிப்தின் வர்த்தக லாபம் உங்களை தாண்டி வந்து உங்களை வந்து சேருமா? அந்த மாதிரி உங்களை அந்த ஈக்குவலுக்கு என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. பிசினஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். சொல்லுங்க, எனக்கு தேவையானதை மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா நீங்க சொல்றதுக்கு தான். இந்த கால வேளையில தேவன் உங்களுடைய குறைகளை நிறைவாக்கும்படி அவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்னம்மா வரும்? யாரும் கேட்கலையா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ அண்ணாச்சி கடையில் இது டிவியில் ஒரு ஆடு போடுவாங்க பாருங்க, எடுத்துக்கோ எடுத்துக்கோ அண்ணாச்சி கடையில் எடுத்துக்கோ. ஏன்னா தள்ளுபடி போடுறாங்களாமா, அதனால் என்ன பண்ணணுமா? எடுத்துக்கோ அப்படின்னு. இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பே எடுத்துக்கோ. ஏன்? எல்லாத்தையும் அவர் செஞ்சு என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. இனிமே அவர் தருவார்னு யாரும் இங்கே உட்காந்துக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் ஏஞ்சி போயிட்டோமா? இல்லை, அந்த எண்ணத்தில் இங்கே என்ன பண்ணிடக்கூடாது? உட்காந்துட்டு கூடாது. இனிமே செய்வார். இனிமே தான் நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். இப்போ தான் வந்து ஒருத்தர் சொல்லுவான், நம்ம தம்பி அண்டாவை அடகு வைக்கிற, எப்போ மூட்டு கொள்வ அப்படின்னா, அதுவெல்லாம் மூட்டுருவேனே. ஏன்? அதான் அறுவடை என்ன பண்ணிடுவோம்ல அப்படின்னா. அறுவடை பண்ணுறியா? ஏன்? என்னன்னா, எத்தனை நிலத்தில் பயிர் போட்டிருக்க? இல்லை, இப்போ தான் நிலம் வாங்கலான்னு யோசிக்கிறேன். இனிமே தான் நிலம் வாங்குறத பற்றி என்ன பண்ணுறானா? யோசிக்கிறானா? அதுக்குள்ளே இவர் அறுத்து என்ன பண்ணிடுவாராம்? ஆண்டவன் மூட்டுருவாராம். இப்போ தான் நிலம் வாங்கணும்னு யோசிக்கிறான். நீ நிலம் வாங்கி அதில் என்ன விதை போடலான்னு யோசித்து அது விளைஞ்சி அதை அறுவடை செஞ்சு அதை விற்று அதை பணமாக்கி எப்போ நீ ஆண்டவன் மூட்டுக்கொள்ளுவ? அந்த மாதிரி சில பேர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் சிரிக்கிறீங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் அப்படி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இனிமே தான் அவர் நிலத்தை என்ன பண்ண போகிறாரு? வாங்க போகிறாரு. இனிமே தான் அவர் பயிர் என்ன பண்ண போகிறாரு? ஆமாம், விதைக்க போகிறாரு. இனி எப்போ அறுத்து நம்ம கையிலுக்கு எப்போ வந்து சேருது? காத்திருப்பேன். ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. செய்வார், பண்ணுவார், முடிப்பார். இந்த வார்த்தைங்களாம் இனி என்ன பண்ணிடணும்? மாற்றிருங்க. செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டாரு, பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு. இப்படி தான் உங்கள் ப்ரேயர் இருக்கணும். எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாரா? முடிஞ்சுன்னு சொன்னார். அப்போ எல்லாமே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியாச்சா? எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. சொல்லுங்கள், எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டாரு. சொல்லுங்கள் வாயை திறந்து, எல்லாமே எனக்கு கொடுத்துட்டாரு. நான் எடுக்காதது நிறையா இருக்கு. நான் எடுக்காதது நிறையா இருக்கு. நான் தான் இன்னும் எடுத்துக்கல. சொல்லுங்க, நான் தான் இன்னும் எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கல? கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால என்ன பண்ணல? அப்படிலாம் இல்லைங்க. ஏன் இப்போ தானே சொல்றீங்க நாங்கள் தான் எடுக்கணும்னு? தெரியாதுல்ல. ஒரு சில பேர் தெரியாதனால என்ன பண்ணல? இப்படி தான் ஒரு அம்மா ஒரு வீட்டில் போயிட்டு 10 பாத்திரங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, தேய்ச்சிட்டு இருக்குங்க. அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் நைட்டு போல் வீட்டுக்கு என்ன பண்ணிடும்? காலையில் போச்சுன்னா சாயங்காலம் தான் என்ன பண்ணும்? அந்த அம்மா வீட்டுக்கு வருவாங்க பாருங்கள். அந்த எஜமானுடைய வீட்டில் முழு வேலையும் அந்த அம்மா தான் என்ன பண்ணுவாங்க?
செய்வாங்க. காலையில் டீ போடுறது ஆரம்பிச்சிருந்து, சமைக்கிறதுலேருந்து, பாத்திரம் கழுவுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாம் இந்த ஒரு அம்மாவே என்ன பண்ணுவாங்க, செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படியே பல நாள் பல வருஷங்கள் ஆகிட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்குது. அவர் மாதம் மாதம் என்ன கொடுத்துருவாரு, சம்பளம் கொடுத்துருவார். அந்த மாதிரி டெய்லி சபைக்கு வந்திருக்கிற ஒரு அம்மா பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒரு 6-5 மாதமாக சபை பக்கமே என்ன பண்ணல, வரல. என்னடா இந்த அம்மா டெய்லி வருவாங்களே, திடீர்னு சபை பக்கமே வரலையே, என்னாச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் என்ன பண்ணார், அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போனார். அந்த அம்மா படுத்த படுக்கையா அப்படி என்ன பண்ணிகிட்ருக்கு, படுத்துக்கிட்டு இருக்கு. வியாதியிலலாம் கொஞ்சம் நல்லா தான் என்ன பண்ணிட்டுருக்கு, படுத்துட்ருக்கு. இவர் போய் கேட்குறாரு, ஏம்மா என்னாச்சு, ரொம்ப நாளாக உற்சாகமாக வருவீங்களே சபைக்கு, இப்போ ஏன் வரதில்லை சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா, அது ஒன்றும் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் நல்லா வேலை செஞ்சுருந்தேன். அந்த முதல்ல இந்த எஜமா வந்து எனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுப்பாரு, ஏதோ அதை வச்சுட்டு சாப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன், பொழைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு போட்டி படையெல்லாம் கிளம்பிட்டு அவங்க பையன் கூடவே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இப்போ வேலையே எனக்கு இல்லை, அதனால் எங்கே போய் வேலை செய்யணும் தெரியல. அதனால் அப்படியே சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே பட்னியாகி அப்படியே நான் இருந்துட்டேன், படுத்து படுக்கையுமா. எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, கவனிக்க. அதனால் என்னால் என்ன பண்ண முடியல, சர்ச்சுக்கு வர முடியல அப்படின்னா. என்னம்மா சொல்கிற, சரி அந்த பெரியவர் எதனா சொன்னாரா, ஏன் எதுவுமே சொல்லலையா போகும்போது அப்படின்னா, ஏதோ ஒன்று கொடுத்தாரு, வெள்ளை சீட்டு மாதிரி என்ன பண்ணார், அவர் ஃபோட்டோ ஒட்டி ஏதோ ஒன்று என்ன பண்ணார் கொடுத்தாரு. நான் அந்த அப்படிமா பத்திரமா வாங்கி என்ன பீரோவில் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த பெட்டியில் வச்சிருக்கிறேன். அது என்ன ஏதோ கொடுத்துட்டு போனான்னு என்ன பண்ணிட்டேன், வச்சிட்ருக்கேன். சுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, செஞ்சிட்டாரு. ஆமாம், இப்போ வந்து நான் சிங்காசனத்தை பிடிச்சி என்ன பண்ணுறேன், அசைக்கிறேன் பாரு, கத்துறேன். நான் ஒரு உழுப்பு என்ன பண்ணுறேன், உழுப்புறேன். அதனால காலையில் 5 மணிக்கு என் என்ன பண்ணுகிறது, இப்போ உழுப்புறது. ஐயா தாருமையா தாருமையா தாருமையா, மாறுமையா மாறுமையா மாறுமையா, கண் திறக்கும் ஐயா. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, புளிய மரத்தை உழுப்புனா புளிய மரமா கொட்டும் பாருங்க. அந்த மாதிரி கத்தர் உழுப்புனா ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவார், போடுவார். பாப்பன் ஜோம் பண்ணியிருக்கிறேன், கத்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு, செய்வார், பண்ணுவார். அவர் ஒன்றும் புளிய மரம்ல நீ உழுப்பி என்ன பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு. அவர் சொல்லி முடிச்சிட்டார், நீ உழுப்ப வேண்டிய அவசியமே இல்லைம்மா, எல்லாம் தட்டில் ரெடியாக இருக்கு. உனக்காக ஒரு பந்தியை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தம் படுத்திருக்கிறாருங்க. ஆல்ரெடி முடிச்சிட்டாரு. சப்பாத்தி இருக்கு, பிரிஞ்சி இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு, வேற என்ன இருக்கு கல்யாணத்தில், பஃபே டேபிளில் சிக்கன் பிரியாணி இருக்கு, வெஜ்ஜும் இருக்கு, நான்வெஜ்ஜும் இருக்கு, கூட்டு பொரியல் முதல் பாயாசத்துலேருந்து எல்லாமே, ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் அப்லேருந்து எண்டை பொரியும் எல்லாமே இருக்கு. நீங்கள் தேவையானது போய் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இது தமிழ்நாட்டு கல்ச்சர் படி கிடையாது. தமிழ்நாட்டு கல்ச்சர் தான் வந்து என்ன பண்ணணும், அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணணும், பரிமாறணும். ஆனால் ஃபாரின் கல்ச்சர்லாம் வந்து அப்படி பரிமாறினா நம்மளை ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, பார்ப்பாங்க. எனக்கு தேவைங்கிறது, எனக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துப்பேன். நீங்கள் கொடுக்குறது வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் எப்படின்னா அவங்க கல்ச்சர்லாம் எடுத்துன்னு வந்து ஆக்கி வச்சுருவாங்க, எல்லாத்தையுமே ரெடி பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்க. இப்போ அவங்கவுங்க என்ன பண்ணிக்கணும், ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. எனக்கு என்ன தேவையோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன். இங்கே வந்து இதை கொஞ்சம் சாப்பிடேன், அதை கொஞ்சம் சாப்பிடான்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கே அது மாதிரி தான், அது மாதிரி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் கத்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் தமிழ்நாட்டு கல்ச்சருக்கும் வந்துட்டார். எப்படி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டம்பா, எல்லாம் உங்களுடையதா இருக்கிறது, அதனால நல்லதா பார்த்து எடுத்துக்க, ஜீவனை என்ன பண்ணிக்கோ, தெரிந்து கொள், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக என்ன பண்றேன், வைக்கிறேன். மரணம் வேணும்னா நீ மரணத்தை என்ன பண்ணிக்க, எடுத்துக்க. இல்லை எனக்கு சாவு வேணாம்னா ஜீவனை என்ன பண்ணிக்க, எடுத்துக்க. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக என்ன பண்றேன், வைக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, எனக்காக வேலை ரெடி ஆயிடுச்சு, எனக்காக பணம் ரெடி ஆயிடுச்சு, எனக்காக மாப்பிள்ளை பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, போய் எடுக்க போறேன். அல்லேலூயா. இனிமே தான் செய்வார்னு இல்லைங்க, ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, செய்து முடிச்சிட்டார்.
அதனால் யாரும் இனிமேல் எந்த மைண்டோட உட்காந்துருக்கூடாது. செய்வார், பண்ணுவார் இப்படிங்கிற எண்ணத்தோடு என்ன பண்ணக்கூடாது. நான் இப்போ இனிமேல் உங்கள் வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க போகிறேன் தம்பின்னு சொல்லணும். நான் போய் எடுத்துக்க போகிறேன், நான் போய் அதை நான் வந்து அனுபவிக்க போகிறேன். சொல்லுங்கள், அனுபவிக்க போகிறேன். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுங்க. நிறைய பேர் அம்மாமார்கள் பாருங்களேன், ஒரு சில பேருக்கு சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்டீங்களாம்மாண்ணா, மதியம் சாப்பிட்டீங்களாம்மாண்ணா, இல்லைப்பா சாப்பிட்லப்பா. ஏன் இன்னும் ரெடி பண்ணலையா, எதுவும் ஆக்கி வைக்கல? இல்லை எல்லாம் ரெடியாக இருக்குது, சாப்பாடெல்லாம் இருக்குது, சாம்பார்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் சாப்பிடல? படுத்துட்டு இருந்தேன், கொஞ்சம் எழுந்து போய் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதனால் அப்படியே படுத்துனா பண்ணிட்டேன், இருந்துட்டேன், தூங்கிட்டேன்னு வாங்க பாருங்க. ஆனால் எல்லாம் இருக்கு, ஆனால் போய் எடுத்து என்ன பண்ணல? இது யாருடைய குற்றம்? உங்களுடைய குற்றங்கிறதுனால சாமி இன்னும் கண்ணு திறக்கல என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, எனக்கு இன்னும் அவர் பண்ணலை செய்யலை, அதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன். நீ என்ன வெயிட் பண்ணுகிறது? அவர் தான் வெயிட் பண்ணுகிறார், நீ எப்போ வந்து எடுப்பேன்னு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் கொடுப்பேன்னா கொடுத்தேன். நீங்க விரும்புறது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேங்கிறார். நீ கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணேன்? கொடுத்தேன்டாரா? கொடுத்தேன்னு சொல்லிட்டாரா? கொடுப்பேன்னு சொன்னாரா? கொடுத்தேன்னு சொல்லிட்டாரா? எல்லாம் முடிஞ்சு. அப்போ இப்போ வேலை என்ன? காலை போய் என்ன பண்ணணும்? மிதிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. சுகத்தை கொடுத்துட்டாரா? உங்க உடம்புல சுகத்தை கொடுத்துட்டாரா? வச்சுட்டாரு. போய் எடுத்துக்கோங்க. இனிமே தான் நீங்க சுகம் ஆவீங்கன்னு இல்லைங்க, சுகம் ஆயிட்டீங்க ஆல்ரெடி. அது உங்க மைண்டுக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். அதனால போய் சொல்லணும், நான் சுகம் ஆயிட்டேன், சுகம் என்னுடையது, இனிமே தான் சுகம் ஆகுவேன்னு இல்லை, ஆல்ரெடி நான் சுகம் ஆயிட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்த்தது. நான் சுகம் ஆயிட்டேன், நான் குணமாயிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என் பாடியில் ஒரு பிரச்சனை இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன். சுகமாயிட்டீங்க. இனிமேதான் உங்களை சுகப்படுத்துவார்னு இல்லைங்க. இனிமேதான் கத்தர் எப்போ கண்ணு திறக்கிறாரு தெரியல, நான் எப்போ எழுந்து நடப்பேன்னு தெரியல, எப்போ என் பாடி சரியாகும்னு தெரியல. இல்லை, ஆல்ரெடி சுகப்படுத்திட்டாரு. பேசுங்க. நீ ஆல்ரெடி சுகமாக்கப்பட்ட சரீரம். ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சாச்சு. பாடி ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சாச்சுங்க. ஆல்ரெடி சுகம் ஆயிடுச்சு. உங்கள் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை இயங்கி கொண்டிருக்கிற எல்லா நரம்புகள், தசைகள், இரத்த நாளிலங்கள், உறுப்புகள், எலும்புகள் எல்லாம் சீரடைந்து விட்டன, எல்லாம் சுகமாகி விட்டன. இயேசுக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிஞ்சுன்னு எப்போ சொன்னாரோ அப்பவே உங்களுடைய சரீரங்கள் சீராய்க்கப்பட்டது. இனிமே சொல்லுங்க, நான் சுகமானேன். சொல்லுங்க, நான் ஆல்ரெடி சுகமாயிட்டேன், சுகம் என்னுடையது, அதை நான் பெற்றுக்கொண்டேன். இனிமே தான் நீங்கள் சுகமாகவேன்னு கிடையாது, ஆல்ரெடி நீங்கள் எழுந்து நடந்துட்டீங்க. அந்த அவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி எழுந்து நடந்துட்டீங்க. நீங்கள் இனிமேல் போய் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லணும்? நான் நடந்துட்டேன்னு சொல்லுங்கள், சுகத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுங்கள். உங்கள் பார்வை கிடைச்சிச்சு நீங்கள் சொல்லுங்கள், நான் சுகமானேன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இனிமே இந்த வெளிப்பாடு என்ன? ஆல்ரெடி என்னை சுகப்படுத்திட்டார், ஆல்ரெடி என் கால் குணம் ஆயிடுச்சு, நான் எடுத்துக்க போகிறேன். எல்லாம் முடிஞ்சுங்கிற ஒத்த வார்த்தையில் என்ன இருக்குது? எல்லாம் அடங்கியிருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். அதனால் இங்கே சர்ச்சில் என்ன போதிக்கணும் அப்படின்னா, நீ உள்ளே வந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு போதிக்கக்கூடாது. நீ உள்ளே வந்தா இல்லை, நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால உள்ளவா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே.
சொல்லுங்க, நான் ஆல்ரெடி ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் என்னென்ன கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன எப்படி எடுக்கிறது அப்படிங்க தெரிஞ்சுக்க தான் நீங்கள் உள்ள வரீங்க. அல்லேலூயா. நீங்கள் பிறக்காத முன்னாடி ரட்சிக்கப்பட்டீங்களா? கேள்வி கேட்க. நீங்கள் பிறக்காத போதே ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? சொல்லுங்க. ஐயோ, இன்னும் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? இது ரோமர் 9:10 இந்த டவுட்டெல்லாம் இருக்கவே கூடாது. இனிமேதான் எல்லாம் சரியாகுமா? ரோமர் 9:11 போன வாரம் வாசிச்சோம் இல்லையா? ரோமர் 9 பிள்ளைகள் இன்னும் பிறவாமல், சொல்லுங்க, நான் இன்னும் பிறக்கல, நல்லது கெட்டது ஒன்றும் செய்யாமல் இருக்கையில், அதான நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். என்ன தீர்மானம்? உனக்கு நல்ல வேலை ரெடி பண்ணி வச்சுட்டேன், தீர்மானம் பண்ணிட்டேன். சொல்லுங்க, அவர் என்னை தீர்மானம் பண்ணிட்டார். உனக்கு என்ன வேலை கிடைக்கணும், என்ன சம்பாத்தியம் கிடைக்கணும், என்ன மாப்பிள்ளை கிடைக்கணும், என்ன பொண்ணு கிடைக்கணும், எப்படிப்பட்ட வீட்டில் நீ இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை நீ செயல்படணும், உன் வம்சம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? தீர்மானம் பண்ணிட்டாரு. எப்போ தீர்மானம் பண்ணாரு? சொல்லுங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? தீர்மானம் பண்ணிட்டாரு. அதனால இப்ப செய்யற நல்லது கெட்டதை வச்சு இப்ப என் வாழ்வு தீர்மானம் ஆகல. சொல்லுங்க, நான் பண்ற நல்லது கெட்டது வச்சு என் வாழ்க்கை மாறல. அதான் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் நான் பண்ற கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நாகுதான் நிற்கும்படிக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எப்ப? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே. எல்லாமே நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்ல, அறிவு வந்துச்சு. இவர் தான் உண்மையான தேவன், என்னை உருவாக்கின தேவன். அறிவு வந்தவன என்னாச்சு? இவர் என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என்ன பண்ணிட்டீங்க? விசுவாசிச்சிட்டீங்க. இது எப்படி விசுவாசிச்சுட்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் ஆல்ரெடி அவர் மரிச்சதுனால இப்ப நான் சுகமாயிட்டேன். இல்லை, இனிமே தான் ஒரு மறுபடியும் ஆண்டவரே மறுபடியும் வந்து எனக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து போங்க ஆண்டவரே, அப்பதான் நான் என்ன ஆவேன்? இல்லை, அவர் அதை ஒரே தரம் செஞ்சு என்ன பண்ணிட்டாரு? முடிச்சிட்டாரு. இனி நம்ம சொல்ல வேண்டியதுலாம் என்ன? உங்களுடைய தழும்புகளான சுகமானே, எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு என்ன பண்ணிட்டாரு? எழுந்துச்சிட்டாரு. உங்களுடைய தழும்புகளால என்னன்னா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன்னு என்ன பண்ணணும்? சொல்லி சுகத்தை என்ன பண்ணிக்கோங்க? ஆமாம், எடுத்துக்கொள்ளணும். ஆசீர்வாதத்தை நாம தான் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். பாருங்க, அதனால சுவிசேஷம் என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் உள்ளே வாருங்க. அப்படிதான் சுவிசேஷமே இருக்கு. ஜனங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்நாட்டு மக்கள் எல்லோரும் மன்னரே. சொல்லுங்க, இந்த சபையின் மக்கள் எல்லோரும் ராஜாக்களே. யாருக்கும் வரியும் கப்பம் ஒன்றும் கட்ட தேவையில்லை. கொடுக்குறதுனா கொடுங்க, கட்டாயம் இல்லை. வரிங்கிறது கட்டாயம். வரி, வட்டி, கிஸ்தி, இது அதெல்லாம் கட்டாயம். ஆனால் இங்கே எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களே அப்படின்னும் போது அப்போ எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. சொல்லுங்க, எல்லாருக்குமே 1 கோடி இருக்குங்க. ஒரு பெரிய திருப்தி இருக்கட்டும். அவங்களுக்கு மட்டுமாமே இல்லை, கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட்டில்மெண்ட்டை வச்சிருக்கிறார். ஆல்ரெடி ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு?
வச்சுட்டாரு. சொல்லுங்க, கல்யாணம் ஆக போறவங்க சொல்லுங்க, எனக்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டாரு. சொன்னாதாங்க நடக்கும். நான் பிதா ஆனவர் பார்ப்போம், உலகம் உண்டாகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் சொன்னார். உலகம் உண்டாகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், மரம் செடி கொடிகள்லாம் உண்டாக்கணும், அதுக்கு ஒரு டைம் வரட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார். வேணும்னா உலகம் உண்டாக கடவுது, சூரிய நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, புல் பூண்டுகள் உண்டாக கடவுது. எதை பார்த்து எல்லாம் என்ன பண்ணோம் சொல்லணும் பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்காக ஒரு பொண்ணை என்ன பண்ணிட்டாரு, வெக்கமா இருக்கா சொல்லுங்க, எனக்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவ்வளோதான். எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு. உனக்காக ஒரு பொண்ணையும் பையனையும் ரெடி பண்ணி வச்சுட்டாருன்னா அதுக்கான செலவுகளை ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாரா? சொல்லுங்க, நான் ஒரு கடன் கூட வாங்காம என் பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பேசுங்க, நிச்சயமா ஒரு பைசா கடன் இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் கடனை உடனே வாங்கிட்டு இப்ப மற்றவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுகிறாங்க. ஏமா நீ கடனை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு நான் சொன்னேன்னா கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுன்னு, நீங்க கடனை கொடுத்து கடனை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அந்த கடனை அடைக்கிறதுக்காக என்னுடைய உயிரை நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், பறிக்கிறீர்கள். இதுல கர்த்தர் மேலதான் நம்பிக்கை இருக்கிறேன்னு வேற பழிய போடுறது. இவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், கடன் வாங்கிடுவாங்களாம். அதனால இப்ப என்ன சொல்ற, கர்த்தர் எனக்கு கடன் வாங்கும்படி பலனை தந்தார். கடன் வாங்கும்படி என்ன கொடுத்தாரா, எப்படிப்பட்ட பிரேயர் பாருங்களேன். கடனே வாங்கக்கூடாதுங்கிறாரு, இவங்க கடன் வாங்கும்படி என்ன கொடுத்தாரா, பலன் கொடுத்தாரா. அவங்க கண்கள் என்ன கொடுத்தாரா, கடன் வாங்குறதுக்கு யாருக்கும் தயவெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய எண்ணங்கள் என்ன, நீ யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்காது இருப்பாயாக. அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேற ஒன்றத்தில் என்ன பண்ணிருக்க கூடாது, கடன் பட்டிருக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா கடன்லே இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா அவர் எல்லாம் உங்க கடன்கள்லாம் தீர்த்து முடிச்சிட்டாருங்க, எல்லாம் முடிஞ்சுங்க. நீங்க நினைங்க நான் கடன்ல இனி இருக்க மாட்டேன்னு நினைங்களேன். எதையுமே இனி நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி என்ன பண்ண மாட்டேன், காசு வாங்க மாட்டேன்னு உட்காருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லாரும் உள்ள என்ன பண்ணுங்க, வாருங்க. அப்ப நீங்க எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆதியாகமம் 24:31 எடுங்க, அதுல நல்லா வரும் பாருங்க. சீக்கிரம் என்னோட கூட வாங்க, டைம். ஆதியாகமம் 24:31. இப்ப யார் சர்ச்சுக்குள்ள வரணும், எல்லாரும் உள்ள வாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, உள்ள வாங்க. ஏன் உள்ள வரணும் பாருங்க. வெளியே யாரும் என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தானா எங்க வந்துருவ, அப்ப வெளியே நிக்கிறவங்களா யாரு, அவ்வளவுதான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வருவார்கள். ஏன் உள்ள வரணும் படிங்க. 31. நீர் வெளியே நிற்பானேன், உள்ள வெளியே நிக்காதீங்க. உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணிருக்கிறேன் என்றார். ஆகையால் ஜனங்களே ஓடி வாங்க, இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஓடி வாங்க, வெளியே நிக்காதீங்க. ஏன், இங்க உங்களுக்கு நல்ல வீடு, நல்ல நல்ல வாழ்க்கை, நல்ல சுகம் எல்லாமே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கு. உனக்கு மாத்திரம் இல்ல, உன்னை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஆயத்தம் பண்ணி இருக்கு. இதெல்லாம் குதிச்சு எழுந்து துள்ளி எழுந்து கர்த்தரை துதித்து மகிழ்வனுங்க. அதனால விசுவாசம் உள்ள கண்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும் பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு நல்ல ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்ல வீட்டில் குடியிருக்கணும்னு நினைப்பு இருக்கு? இல்லை, அடியேன் இதிலே பிறந்தேன், அப்படியே என்ன பண்ணிடுறேன், பழகிருச்சு. நல்ல வீடு நான்லாம் எப்படி பாஸ்டர் நல்ல வீடை கட்டுறது இப்படி நினைச்சுக்கிறவங்களுக்கு நல்ல வீடு உண்டா இருக்கு. நீங்க நல்ல வீட்டில் குடியிருப்பீங்க. சொல்லுங்க, நான் நல்ல வீட்டில் குடியிருப்பேன். எனக்காக
ஒரு நல்ல வீட்டை தேவன் கட்டி வச்சிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிட்டாரு. சீக்கிரமா போய் எடுக்க போறேன், இதோ சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கும். போய் நான் எடுத்துப்பேன் சொல்லி பிரயாசப்படுங்க. நிச்சயமா நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்துப்பீங்க. இனிமேதான் கொடுப்பாருன்னு இல்லைங்க. ஐயா நல்ல வீட்டை தாரும், நல்ல, இனி அப்படி இருக்கக்கூடாது பிரேயர். ஐயா நல்ல வீட்டை தாரும்னு உங்க பிரேயர் என்ன பண்ணக்கூடாது. எப்படி பிரேயர் இருக்கணும்? நான் நல்ல வீட்டை எடுத்துக்க போறேன் ஆண்டவரே, நான் நல்ல இடத்துல குடியிருக்க போறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல மனைவி நான் பார்க்க போறேன். நல்ல மனைவி நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, நல்ல புருஷன் எனக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொடுத்துருக்கீங்க. உங்க வீட்டுக்காரை பார்த்து சொல்லுங்க, இல்லை நீங்க சொல்லுங்க எனக்கு நல்ல ஒரு வீட்டுக்காரை கொடுத்துருக்கிறான்னு சொல்லுங்க. அப்பதான் நல்லா வாங்க. இந்த ஆளை நம்பி அப்படின்னீங்கன்னா அவ்வளவுதான். மனுஷன் அவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். சொல்லுங்க, என் வீட்டுக்காரர் நல்லவர், என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் சொல்லுங்க. ஐயா நீங்க வந்து வந்து பண்ற கொடுமையெல்லாம் நீங்க பார்த்தாதான் மாறணுமா மாறக்கூடாதா? அப்ப பேசினாதான் மாறும். சொல்லுங்க, என் வீட்டுக்காரரு என் வீட்டுக்காரம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? மனைவியே பாராட்டுகிற நாளாம். இன்னைக்கு வந்து ஒய்ஃப் டே, நம்ம ஃபாதர்ஸ் டே, லவர்ஸ் டே, அப்புறம் வேற என்ன மதர்ஸ் டே எல்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒய்ஃப் டேவா. அதனால ஒய்ஃபை பார்த்து பாராட்டணும். ஓ அதனால தான் பாராட்டு. சத்தியமா இந்த நினைப்பே இல்லைங்க. நேற்று நைட்டு இருந்துச்சு, நேற்று ஃபுல்லாக இருந்துச்சு. என்னன்னு, ஐயோ நாளைக்கு ஒய்ஃப்க்கு அப்ரிசியேஷன் டேவா, சரின்ட்டு சரி பார்க்கலாம். விடிஞ்சா காலையில் என்ன பண்ணலாம்? நான் அப்படியே மறந்துட்டேன், ஃபுல்லாமே மறந்தாச்சு. இப்போ டக்குன்னு திடீர்னு ஞாபகம் வருது, அதனால தான் சொல்கிறேன். சொல்லுங்க, என் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவர், என் வீட்டம்மா ரொம்ப நல்லவங்க சொல்லுங்க. அவங்க நல்லவங்களா மாறுவாங்க. அல்லேலூயா. இந்த ஜென்மத்தெல்லாம் திருந்துற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இனி என்ன பண்ணுவதில்லை. உங்கள் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது. யோபு பேசினானா? நிறைய என்ன பண்ணிட்டான், பேசிட்டான். ஆனால் அவன் பேசுனதெல்லாம் என்ன பண்ணல, நடக்கல. ஏன்னா அவன் இழந்ததுனால என்ன பண்ணுறான், பேசுகிறான். ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் மன கிளேசத்தில் என்ன பண்ணிட்டேன், பேசிட்டேன் ஆண்டவரே, அதனால் அதெல்லாம் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. இப்போ நான் உங்க நல்லா அறிஞ்சிருக்கிறேன், இனி நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரங்களை பற்றி தப்பாக என்ன பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே அதெல்லாம் அழிச்சிருங்க, என் புருஷனோட நான் 100 வருஷம் வாழணும், என் குடும்பத்தோட நான் 100 வருஷம் இருக்கணும். நீங்கள் உங்கள் வாயின் பல நாள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. குடும்பங்கள் சீர்படும். எதோ உங்களுக்கு தேவையோ அது என்ன பண்ணுங்க, பேசுங்க. அப்போது ஏன் உள்ளே வரணும்? ஆசீர்வதிக்கப்பட்டீங்க நீங்கள், அதனால் உள்ளே வாங்க. ஏன் என்னென்ன ஆசீர்வாதம் என்னென்ன வச்சிருக்கிறாரு, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லி என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டார். சொல்லுங்க, ஒரு சில வசனங்கள் கடகடன் வாசித்து முடிச்சிடலாம் பாருங்க. யாத்ராகமம் 23:20 எடுங்க. நான் ஆயத்தம் பண்ணினேன், வழியில் உன்னை காக்கிறதுக்கும். என்ன பண்ணிட்டாரா? ஆல்ரெடி காணான ஆயத்தம் பண்ணிட்டாரா? பண்ணிட்டாரு. ஆல்ரெடி உங்களுக்கு சுகத்தை வச்சுட்டாரா? வச்சுட்டாரு. எல்லாத்தையும் ஆயிடுச்சு, ரெடி பண்ணியாச்சு. மத்திய 22 எடுங்க. மத்திய 22 எடுத்துட்டீங்களா? 1ஆம் வசனம் வாசிங்க.
ஒரு கல்யாணம் செஞ்ச ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரர் என்ன பண்ணானா, அனுப்பினானா. அவர்களோ வர மனதில் இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, உங்களுக்காக ஒரு பெரிய விருந்து என்ன இருக்கு, ஆமை குஞ்சு அவிச்சு வச்சாச்சு, வேற என்னென்னமோ எல்லாம் பொரிச்சு என்ன பண்ணியாச்சு, இலைக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்குவ. உங்க ஒருத்தருக்கு இலைக்கு உங்க ஒருத்தருக்கு என் உயிரே செலவு பண்ணிருக்குவாங்கிறாரு. தூத்துக்குடி பாஷையில் அவர் பேசினார்னா அப்படிதான் பேசியிருக்கணும். இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய தலைக்கும் 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கவ, வந்து சாப்பிடாம என்ன பண்ணிருக்கிறீங்க. இங்க அப்படிதான் இந்த எஜமான் என்ன பண்றாரு சொல்றாரு, இலைக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கு, விருத்த சேதனம் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் என்ன ஆயிடுச்சான், எல்லாம் வெட்டி ரெடியா இருக்குங்க. மட்டன் வேணுமா இருக்கு, சிக்கன் வேணுமா இருக்கு, ஃபிஷ் வேணுமா இருக்கு, ஃபிஷ்ல எல்லா விதமான வகையான மீன்களும் இருக்கு, எல்லாம் இனிமேதான் பண்ணுவாருன்னு எக்கு தப்பா கூட நம்ம வாயில் என்ன பண்ணிடக்கூடாது, வரக்கூடாது. எல்லாம் ஆயத்தம் பண்ணிருக்கு. கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்கள் என்று அனுப்பினா. எப்பா எல்லாம் ரெடியா இருக்குப்பா, வந்து எடுத்துக்கோ, வந்து சாப்பிட்டுக்கோ. அழைக்கப்பட்டவர்களோ என்னத்தை ரெடி பண்ணி அதை அசட்டை பண்ணி, எப்படி பண்றாங்களா, தூங்குறீங்கன்னா என்ன அர்த்தம், ஆமா. அதனால தான் சொன்னேன், ஃபீவர் வந்தால் கூட 1 லட்சம் தராங்கன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுறீங்க, போயிடுறீங்க. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கை இப்படியே தான் நிற்கிது. கண்டாங்களாம்ப்பா, அப்படியா, இருக்கட்டும். என்கிட்ட கோடி ரூபாய் பீரோவில் கிடக்கு. என்ன தூங்குறவங்களுடைய நினைப்பு சொல்கிறேன் நான், தூங்குறவங்களுடைய நினைப்பு. நீங்கள் வேலை செஞ்சுட்டு டயர்டு எல்லாம் ஓகே, எனக்கு தெரியுது, வேலை செஞ்ச டயர்டு நைட்டு ஃபுல்லாக. ஆனால் இது சொல்கிறேன், அதுக்கு தான் இது மறுபடியும் சொல்கிறேன். 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா இந்த டயர்டு உங்களுக்கு தெரியுமா, அங்கே போய் நிற்கும் போது தூங்கிட்டீன்னு சொல்லுவீங்களா, இல்லை வேலை ரொம்ப டயர்டு அதனால் நிற்கக்கூட முடியல, அதனால் வந்துட்டேன் 1 லட்சம் வேணான்னு சொல்லுவீங்களா வீட்டில் வந்து, ஏன் 1 கோடி அப்பு, அதை விட ஜாஸ்தி அப்பு இது. அப்போ இங்கே தூங்கலாமா, ஏன்னா போய் எடுத்துக்கிறது நம்ம கடமைங்க, ரெடியாக இருக்கு. இது தெரிஞ்சுக்கிச்சுன்னா இவ்வளோ நாள் தடையாக இருக்கிறது நீங்கள் போய் ஈஸியாக போய் எடுத்துப்பீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கு. ஆனால் யாரும் வந்து பாருங்களேன் அசட்டை பண்ணுறாங்களாம், ரெடி பண்ணி வச்சிருக்கானா யாரும் வந்து என்ன பண்ணல, எடுத்துக்கல. அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். வந்து அப்புறம் பார்த்துக்கிறேன், என்னால் இப்போ வர முடியாது, அப்புறம் வந்து என்ன பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை என்ன பண்ணானா, சுட்டெரித்தான். அங்கே பாருங்க 9வது வசனம், ஆகியால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு என்ன பண்ணுங்க. அடே யாரெல்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சனோ எவனும் ஒருத்தன் என்ன பண்ணல வந்து சாப்பிடல, அதனால ஊருக்கு போங்க, தெருவா போங்க, யாவெல்லாம் உங்கள் கண்ணு போடுறானோ அவனெல்லாம் என்ன பண்ணிடுங்க, கூப்பிட்டுருங்க. ஆனால் யாரெல்லாம் கூப்பிட்றான் பாருங்க. அங்கே பாருங்க 10ஆம் வசனம், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார், யாரா இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி, கூட்டி கொண்டு வா, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஜே 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 ஜேன்னு என்ன பண்ணுது இப்போ கூட்டம் இருக்கு. நல்லவங்க கெட்டவங்க யாரும் பார்க்குறதே, கர்த்தர் சொல்கிற கதையிலங்க, நல்லவனும் பார்க்கறதில்ல கெட்டவனும் பார்க்கறதில்ல. நீதிமான் ஆயிட்டியா, நீதியின் வஸ்திரம் தரிச்சிருக்கிறியா, கல்யாண வஸ்திரம் போட்டிருக்கியா, ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கேன், நீ நல்லவனா கெட்டவனா அது எனக்கு தெரியாது, என்ன விசுவாசிக்கிறியா, இந்தா என் நீதியின் ட்ரெஸ்ஸை வஸ்திரத்தை உனக்கு என்ன பண்ணிட்டேன், நீதி என்னும் வஸ்திரத்தை எனக்கு தந்தாரே. நீதி என்னும் வஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, துதியின் ஆடையை நமக்கு என்ன பண்ணிட்டாரு. நீ நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்க்கறது இல்லை, என்னை விசுவாசிச்சிட்டியா, இந்தா உனக்கு ட்ரெஸ்ஸு, வா வீட்டுக்கு. எல்லாம் என்ன இருக்கு, எத்தனை பேர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கீங்க, அவர் கொடுத்த ட்ரெஸ்ஸு, உங்கள் ட்ரெஸ் இல்லை,
நிறைய பேர் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ட்ரெஸ்ஸு? நான் உபவாசம் இருக்கிறதுனால தான், நான் ஒழுங்காக இருக்கிறதுனால தான் அப்படின்னு அவங்க ட்ரெஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போ மாற்றி எல்லாமே உம்மாலே ஆனது, எல்லாமே உம்மாலே வந்தது, உம்முடைய கிருபையினால தான் நான் நிலை நிற்கிறேன் அப்படின்னு எப்போ சொல்கிறாங்களோ அது அவருடைய கல்யாண வஸ்திரம். அவருடைய நீதியை தரித்தவர்கள், நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்கள், அவங்களுக்காக எல்லாம் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. யோசுவா 18ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் கடகடன் வாசிக்கிறேன். யோசுவா 18 எடுத்துட்டீங்களா? 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணார்களாம், நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசம் ஆயிற்று. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அந்த தேசம் அவர்கள் வசம் ஆயிடுச்சு. எல்லாம் கைக்கு என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் என்ன பண்ணலையா, பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இன்னும் என்ன பண்ணுச்சான், இன்னும் அனுபவிக்காதது நிறைய இருக்கு. சொல்லுங்க, நான் இன்னும் அனுபவிக்காதது நிறைய இருக்கு. ஆனால் ஆல்ரெடி கர்த்தர் கொடுத்துட்டாரு. தேசம் கைவசமா இருக்கு, ஆனால் இன்னும் என்ன ஆகல, அனுபவிக்கல. நம்முடைய கதை தான் வருதா, நம்முடைய கதை தான். சரியா? 3. ஆகியால் யோசுவா இங்கே உட்கார்ந்து நிற்கிறவர்களை பார்த்து, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை, பிள்ளையை, மனைவியை, கணவனை, வாழ்க்கையை, பணங்களை, பொருளாதார காரியங்களை சுதந்திரித்து கொள்ள போகிறதுக்கு நீங்கள் என்ன மட்டும் அசதியாக இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கி தூங்கி விழுறீங்களே, அந்த உணர்வே போய் எடுத்துக்கலாங்கிற போய் உணர்வே எல்லாம் தேசம் கைவசமாக இருக்கு. சொல்லுங்க, எல்லாம் என் கைக்குள்ள இருக்கு. கையை நீட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அசதி. என்ன மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீங்க. திட்டுறாரு. அதனால முடிவு பண்ணிட்டாரு, இப்போ இனி இப்படியே விட்டா இவங்கெல்லாம் சரிபட்டு வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணுறாரு, கோத்திரத்துக்கு 3 புருஷரை என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்துக்கு தக்கதாக விவரமாய் எழுதி. எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? ஏற்கனவே சொன்னேன், உங்கள் பிளானை என்ன பண்ணுங்க, எழுதுங்கன்னு. நமக்கு அது கூட அசதி தானோ. அதான் யோசுவா பார்க்குறாரு. நிறைய பேர் எழுதிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறேன், யோசுவா சொல்கிறாரு, இவங்க இப்படியே விட்டா என்ன பண்ண மாட்டானுங்க, கைக்கிறது வாய்க்கு. அப்படி தான் உட்காந்துருப்போம், அப்படி தான் உட்காந்துருக்கீங்க, அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கை கெட்டது இப்போ வாய்க்கு என்ன பண்ணல, எல்லாம் கைக்குள்ளே இருக்குது, ஆனால் வாய்க்கு இப்போ என்ன பண்ண மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குது. ஏன்? சோம்பேறி தன்னுடைய கையை களத்தில் வச்சு திரும்ப தன் வாய்க்கு எடுக்க என்ன பண்ணுறானா, வருத்தப்படுறானா, சோம்பேறி படுறானா, தட்டில் கை வச்சிட்டான். எழுந்து போய் கை கழுவி சாதெல்லாம் பிசைஞ்சு தட்டில் என்ன பண்ணிட்டான், எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு சோம்பேறி தானோ. கர்த்தர் இதை தான் நம்மளை பார்த்து சொல்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் தம்பி, நம்பி வந்துட்ட, களத்துலேயும் கையை என்ன பண்ணிட்ட, வச்சுட்ட, எழுந்து ஏன் சாப்பிட இவ்வளோ சோம்பேறி தானோ. ஓஹோ, இப்படி தான் சாப்பிடணுமா நிறைய பேர் தெரியல. நாம தான் எடுத்து என்ன பண்ணிக்கணும், சாப்பிடணும். எப்போ எடுத்துப்பீங்கன்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. இதோ வர ஆண்டவரே, இப்போவே நான் எடுத்துக்கிறதுக்கு. அல்லேலூயா. எழுதி அதான் சொல்கிறார் யோசுவா, இவங்க இப்படியே விட்டா என்ன பண்ண மாட்டாங்க, போய் எழுது போ, உனக்கு என்னென்ன வேணுமோ என்ன பண்ணு, போய் லிஸ்ட்டு போடு. போன உடனே சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப தான் டைம் இருக்கா, சரி வேலைக்கு போயிருங்க. திரும்ப வீட்டுக்கு வந்தாவது என்ன பண்ணுங்க, அந்த ஃபோனை நோண்டுறதால அந்த டைமில் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும் வேணும், இதெல்லாம் நான் எடுத்துக்க போகிறேன், இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் எடுத்துக்க போகிறேன், லிஸ்ட் எழுதி வைங்க. ஒவ்வொன்றா டிக் பண்ணுங்க. இப்போ இல்லை, எடுத்துகிட்ட பிறகு சீக்கிரமாக எடுத்துப்பீங்க. எவ்வளோ நாளில் நீங்கள் எடுக்க போகிறீங்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நான் சொல்கிறேன், நிச்சயமாக எல்லாமே டிக்காக இருக்கும். எல்லாமே நீங்கள் சுதந்திரத்திற்குள்ளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால் எழுதி என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, கொண்டு வரும்படி அவர்கள் என்ன பண்ணுவேன்,
முடிவு பண்ணிட்டார். முதல்ல எழுதுங்க, அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, அதை எடுத்துக்கொள்ளுவீங்கன்ட்டு. 8ஆம் வசனம், அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்தில் சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். ஸோ போய் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. எழுத தெரியலையா, சரி வாயை தந்தா என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. நான் சுகமானேன்னு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன்னா வயதானவர்களுக்கு என்ன தேவை, இப்போ சுகம் தேவை, காலில் பலன் தேவை. நான் சுகமானேன், கர்த்தர் அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க. என்ன பண்ணணும், சொல்லணும். பாருங்க, நிறையா இன்னும் 2-3 வசனங்கள் இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12. ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னா, எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டார். இந்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. என்ன சொல்றாரு? நீங்க சோம்பேறியா என்ன பண்ணாதீங்க, அசதியா இருக்காதீங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்ன பண்ணுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக பின்பற்றுவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவருக்கும் அப்படியே ஆசையாக இருக்கிறோம். 11-12 வாசி முடிச்சிட்டிங்களா? எபேசியர் 2:10 எடுங்க. இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3:22 எடுங்க. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும், சொல்லுங்க, உலகமாகிலும் எதுவானாலும், ஓகேவா? உலகனா எதுவானாலும், உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் யாருடையன்ட்டாரு, சொல்லுங்க. உலகமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, மரணமானாலும் சரி, நிகழ்காரியமானாலும் சரி, வருங்காரியமானாலும் சரி, எல்லாம் யாருடையது? இப்போ நான் சொல்லுங்க, கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் என்னுடையது. சொல்லுங்க. இனிமே யாருக்கு, எப்ப யார் பொறுப்பு? நிகழ்காரியமும் என் கையில் தான் இருக்கு, வருங்காரியமும் என் கையில் தான் இருக்கு, ஜீவனும் மரணமும் உலகமும் எல்லாம் எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லிட்டாரு. இனி நீங்கள் போய் என்ன பண்ணிக்கோங்க. எப்படி எடுக்கிறது அப்படின்னா, எப்போ செய்வார், திரும்ப வந்து செய்வாரா? இல்லை, அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு என்ன பண்ணிட்டாரு, முடிச்சிட்டாரு. சொல்லியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அதனால தான் யாக்கோபுல சொல்வார், சுயாதீன பிரமாணத்திற்கு ஏற்றபடி நீங்கள் நியாயத்திற்கு அடைக்க போகிறபடினால அதை கேட்டபடி என்ன பண்ணுங்க, பேசுங்க. என்ன பண்ணணுமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசுங்க. சொல்லுங்க. என்ன பண்ணணும்? பேசணும். சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் சொல்லிட்டே இருங்க. அதனால தான் நீங்கள் அசதியாயிராம. ஏன் சொல்கிறார் அசதியாயிராம? இவ்வளோ நாளும் சொன்னேன், ஆனால் ஒன்றும் என்ன பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன். 9 மணிக்கு 10 மணிக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னா 9 மணிக்கு போய் நின்றுட்டு 11:30 12:30 மணி ஆனாலும் சாயங்காலம் 5 மணி ஆனாலும் அங்கே தானே என்ன பண்ணுவீங்க, பணம் வர வரை வெயிட் பண்ணுவீங்களா இல்லையாங்க? ஏன் வெயிட் பண்ணுறீங்கிறேன்? அதெல்லாம் முடியாது, உங்களுக்கு கால் வலிக்குது. அப்போ 1 லட்சம் 1 கோடினாலே நீங்கள் உங்கள் கால் வலி பார்க்க மாட்டீங்க, உங்கள் டயர்ட்னஸ் பார்க்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களால் என்ன பண்ண முடியுது, நிற்க முடியுது. ஆனால் இப்போ பேசி சொல்லுங்க அப்படின்னா இன்னும் கிடைக்கல, அதான் விட்டு என்ன பண்ணிட்டேன்,
போயிட்டேன். அதனால் இனி நீங்கள் அசதியாக இராமல், நான் எடுத்துக்க போகிறேன், நான் சுதந்திரிக்க போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இனி நான் தான் அனுபவிக்கணும். சொல்லுங்கள், போய் எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவர்கள் உங்கள் கண்கள் காணட்டும், உங்கள் செவிகள் கேட்கட்டும், உங்கள் இருதயத்தில் அது உணரப்படட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் எடுத்துக்க போகிறேன்றீங்க? ஹல்லேலூயா. நம்மளாரும் எழுந்து நிற்போம். உங்கள் கரங்களில் காணிக்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம உயர்த்தி பிடிப்போம், அறிக்கை செய்து கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் எல்லையை என்ன பண்ணாராம்? வச்சிருக்கிறார். எல்லையை கண்டார். சமுத்திரத்திற்கு எல்லை. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. போதும், உன் அலைகள் இம்மட்டும் இருக்க கடவுது. இடி மின்னலுக்கு ஒரு டோரை போட்டு எல்லை என்ன பண்ணிட்டாரு? வெஸ்டர். இந்த மின்னல் இத்தனை அடி தூரம் வரையும் என்ன பண்ணணும்? பாயணும். அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது? பாயக்கூடாதுன்னு எல்லை கட்டளையிட்டிருக்கிறார். இடி மின்னல்களுக்கு எல்லையை கட்டளையிட்டிருக்கிறார். சூரியனுக்கு எல்லையை கட்டளையிட்டிருக்கிறார். பூமிக்கு எல்லாத்துக்கும் எல்லையை கட்டளையிட்ட தேவன் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் எல்லையே. அதனால் டைம் ஆனாலும் பரவாயில்ல. உங்கள் கரங்களில் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அறிக்கை செய்து நம்ம கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாக கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று கொடுக்கும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் ஜபசந்தியோடு இருப்போம். உங்களிடத்தில் காணிக்கை போய் வரும்பொழுது நீங்கள் காணிக்கையில் போடுங்கள். ஸ்தோத்திரங்க கர்த்தாவே, உமக்கு நன்றி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இடத்தில் வருகிறோங்க கர்த்தாவே. இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறவர்களை நாங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அசதியான ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இதோ கர்த்தர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினார், எளிதில் நாம் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்கிற வார்த்தைகளை நாங்கள் பேசி எங்களுடைய தேவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு மன தைரியத்தையும் விசுவாசத்தின் ஆவியும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்துள்ள முடியாது ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறபடினால் உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. சமாதானம். போய் எடுத்துக்கொள்ளுங்கள், போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.